வணக்கம். விஜய் முன்னிலையில் இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணி போல் விஜய் முன்னிலையில் இருக்கார். முக்கியமான விஷயம் யார் முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். விஜய் முன்னிலையில் இருக்கார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவையான வாக்குறுதி அவருக்கு இல்லை. எத்தனை இது இருந்தால் தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்க முடியுங்கிறது இல்லை. இப்போ அதிமுகவோட சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை திமுகவோட சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது மேபி ரீஎலெக்ஷனும் நடக்கலாம். இல்லை இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்கள சப்போர்ட் பண்ணி தான் உள்ளே வந்து போகணும். ஆக்சுவலி அவர் வந்து முதலமைச்சர் ஆகணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. 250 கோடி 500 கோடி வாங்கியிருக்காரு. அந்த 500 கோடி வச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் நிற்க போகிறது தமிழ்நாட்டில் நிற்க போகிறாருன்னா இந்திய குடியுரிமை தான். இந்தியாவில் தான் வந்து தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் என்னன்னா விஜய்க்கு வந்து ஜெய் ஹிந்து சொல்கிறது, இல்லை விஜய் வந்து இப்போ முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க நீங்கள் வந்து எதுக்கு இந்த உள்நாட்டு அரசியலில் தலையிடுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு சினிமா முகத்தில் வந்து ஒரு யாரையுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் உங்கள் ஊர் அரசியலில் வந்து இந்த இந்தியனும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு பேசினதா சரித்திரத்திலே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாடை முன்னேற்றணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஏகப்பட்ட ஏழைகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது விஜய் கஷ்டப்படுறாரு, விஜய் அழுகுறார் அப்படிங்கிறதுலாம் வந்து எடுத்து போடணும் அப்படிங்கிறது ஏன் அந்த மாதிரி ஒரு கேவலமாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப மன வேதனையாக இருக்குது. விஜய் ஜெயிச்சு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இது வரைக்கும் என்ன பண்ண முடியும் அவர்னால்? என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் மாதிரி அவரோட ஃபேன்ஸையும் பார்க்க முடியல. இடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காரு. எப்பயுமே பெரிய கோடீஸ்வரர், நல்லா சொகுசாக இருக்கார். தங்க ஸ்பூன்லேயே தான் வாழ்ந்துருக்காரு. யாரையும் பார்த்து கை கொடுத்து கூட பேச முடியல. அவர் என்ன பண்ண போகிறார் 5 வருஷத்தில்? எத்தனை வருஷம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் ஒரு ஆசைப்படுவோம் பார்த்திங்கன்னா, யூஎஸ்ஏ போவோம், அங்கெல்லாம் பாரு எவ்வளோ சுத்தமாக இருக்குது. அதுக்கெலாம் காரணம் அந்த அரசாங்கம். இவர் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருப்பார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம தமிழ்நாட்டை அந்த மாதிரி எப்போ மாற்ற போகிறோம்? யோசிக்கிறதே இல்லை. விவசாயி அழுதானா விவசாயிக்கு வந்து கை கொடுக்குறது இல்லை. விவசாயின்னு எவனாவது போயிடுச்சு அப்படின்னு கை ஓங்கிட்டு அவன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போயிட்டு இந்த பிரதமர் சைக்கிளில் போகிறார், அந்த பிரதமர் சைக்கிளில் போகிறான்னா இன்னும் ஏமாந்துட்டு தான் கிடக்குறீங்க. அன்னைக்கு இருக்க காலத்தில் ஒரு நியூஸ் பேப்பரை படித்து ஏமாந்துட்டு போனாங்கன்னு பார்த்தா, இன்றைக்கி இருக்க இந்த ஃபேஸ்புக் ஹைடெக் டெக்னாலஜி வச்சுட்டு கூட யார் என்ன பண்ணான்னு தெரியும். விஜய் மாமா ஜெயிக்கணும், விஜய் என்ன ஜெயிக்கணும், எங்கள் தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லி பேசிட்டீங்க. அருமையான நடிகர். நான் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் வைக்கலை. நடிப்புலேயே வந்து அவ்வளோ காசு வந்து என்ன டிக்கெட்டுக்குன்னு சொல்லி வாங்கினார். அப்போயே எனக்கு மனசங்கடமாக போச்சு. என்னடா இது ஏழைங்களாம் பார்க்க முடியலன்னு. ஆனால் அப்பேற்பட்ட அந்த ஏழைகளும் விஜய் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏழைகள்லாம் எப்போ தான் கோடீஸ்வரன் ஆக போகிறீங்கிறது சத்தியமாக எனக்கும் தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோடீஸ்வரனை மட்டுமே கோடீஸ்வரன் ஆக்கி அவங்களுக்கு இலவசமாக வந்து பாதுகாக்கும் கொடுத்து அவங்கள ஓட்டு போட்டு நிற்க வச்சு இப்படி தமிழகத்தை நாசமாக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று காமராஜர் போனதுக்கப்புறம், ஒன்று என்னென்னா டேரக்டர் குடும்பம், டேரக்டர் குடும்பம் பராசக்தியா இல்லை தம்பியான்னு பார்த்துக்கோங்க. இல்லையா நடிகர் குடும்பம், இல்லையா யார்? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். அந்த மாதிரி வந்தவங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு 35 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வரலாறு எடுத்து போயிட்டு தமிழ்நாட்டில் யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி இருக்கும். யாருமே சொல்ல மாட்டாங்க இங்கே ஆண்டவன் வந்து அப்துல் கலாம் மாதிரி படித்தவன்டா, இங்கே ஆண்டவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய சாதனையை பண்ணவன்டா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வரலாறை மட்டும் யார் யாரோட வரலாறு எப்படி அப்படிங்கிறது மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வெக்கமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அந்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கேவலமாக ஓட்டு போட்டு அந்தளவுக்கு தற்கொலைத்தனமாக தமிழகத்தை விட்டுக்கிட்டு கிடக்குறோம். என்ன நடக்க போகுதோ. ஈழத்தில் 2 கோடி 50 லட்சம் பேர் அழிச்சவங்களோட கூட்டணி வைக்கிறவங்களுக்குலாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. பயமாக இருக்குது.